இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேர் 10th எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, இல்லை 12th எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. ரிசல்ட் வந்துருச்சு. நிறைய பேருக்கு அவங்க நினச்சதை விட அதிகமான மார்க் கிடச்சிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னும் சில பேர் அவங்க நினச்சதை விட கம்மியான மார்க் கிடச்சிருக்கும், ரொம்ப சோகமாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் இனிமேல் நடந்து முடிஞ்ச விஷயத்த நினச்சி வருத்தப்படுறதுனால எந்த பலனும் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஒரு புதிய துவக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. You have to take a new step toward your life. ஸோ இந்த தருணத்தில் நான் உங்ககிட்ட ஒரு 3 விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் நோக்கி நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொதல் விஷயம், there is no perfect start. இங்கே பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட்னு எதுவுமே கிடையாது. everything starts from the scratch. ஒரு டிராயிங் பின்னாடி இருக்கிறது ஒரு ரஃப் டிராயிங் தான். ஒரு பெர்ஃபெக்டான இன்ஜினியரிங் பின்னாடி இருக்கிறது பல எரர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் தான். ஒரு பெர்ஃபெக்டான சிங்கருக்கு பின்னாடி இருக்கிறது பல மிஸ்டேக்ஸ். ஒரு பர்ஃபெக்டான பிளேயருக்கு பின்னாடி இருக்கிறது பல மிஸ்டேக்ஸ். ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ணி தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு ஆம்பிஷன் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அதை சரியாக பண்ண முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு மேக்ஸ் வராமல் இருக்கலாம், அதனால நல்ல இன்ஜினியர் ஆக முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு சயின்ஸ் வராமல் இருக்கலாம், அதுக்காக நல்ல ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆக முடியாதுன்னு கிடையாது. ஸோ உங்களோட ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி நீங்கள் போக. இன்றைக்கி ஒரு ஸ்க்ராட்ச், அதாவது ஒரு கிறுக்கல்கள், அதாவது ஒரு மிஸ்டேக் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அந்த மிஸ்டேக்காக தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. அந்த மிஸ்டேக் பெர்ஃபெக்ஷனாக மாறும். நீங்கள் தொடர்ந்து உழைச்சிங்க அப்படின்னா, தொடர்ந்து அந்த ஆம்பிஷன் நோக்கி போனீங்க அப்படின்னா, ஸோ திங்க் ட்வைஸ் பிஃபோர் டிசைட். ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க. உங்களோட ஃப்யூச்சர் என்ன, நீங்கள் எதுவாக ஆகணும். இன்றைக்கி பெர்ஃபெக்டாக என்னால் பண்ண முடியாது, ஆனால் நான் பெர்ஃபெக்டாக பண்ணுவேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அந்த கோர்ஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் த ஒன் திங். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் லிவிங் யுவர் லைஃப் வாட் யூ லைக். நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்லை ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு கலெக்டராக நீங்கள் வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே நம்ம 4 வருஷம் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் முடித்தோன்னா ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி கிடைக்கவும் செய்யாது. இந்த 4 வருஷத்தில் நீ இன்ஜினியராக இருந்தால் மட்டும்தான், அதாவது ப்ராக்டிக்கலாக உனக்கு படிக்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான், இன்ஜினியருக்கு மேலே பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் நீ ஒரு நல்ல இன்ஜினியராக நல்ல வேலைக்கு போக முடியும். ஸ்டில் இன்ஜினியர்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவங்கக்கிட்ட இன்ஜினியரிங் குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இன்ஜினியரோட குவாலிட்டி உனக்குள்ளே வேணும் அப்படின்னா உனக்கு பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே தரவாக தெரியணும். எந்த ஒரு டைம்லையும் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க முடியணும். எந்த ஒரு டைம்லையும் நீ அப் டு டேட்டடாக இருக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், அதாவது நீ புரிஞ்சு படிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த ஆன்சர் உனக்கு தெரியும். ஸோ இன்ஜினியராக நீ இருந்த அப்படின்னா இங்கே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது எல்லாம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ ஒரு இன்ஜினியராக வாழணும். அந்த 4 இயர், அந்த 8 செமஸ்டர் நீ ஃபுல்லாக ஒரு இன்ஜினியராக வாழ்ந்த அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸையும் நீ மனசார புரிஞ்சு படித்தா அப்படின்னா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பாடி நீ செட்டில் ஆகலாம். இது இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட நீ படிக்கிற ஒவ்வொரு செமஸ்டரும் நீ டாக்டராகவே வாழணும். ஏன்னா இந்த டாக்டருங்கிற வேலை சாதாரண வேலை இல்லை. நீ படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. எந்த ஒரு சிச்சுவேஷனும் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும், மனசார நீ புரிஞ்சு படிச்சிருக்கணும். நம்ம ஒரு டாக்டர், நாளைக்கு நம்மளை நம்பி ஒருத்தன் வரணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணு. இந்த நீட் எக்ஸாமை அப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. உன்னால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி இந்த டாக்டர் ஆக முடியும். நான் லாஸ்ட்டாக முக்கியமாக உங்ககிட்ட சொல்கிற விஷயம், பர்சனல் டெவலப்மெண்ட். ஹார்ட் ஒர்க் ஆன் யுவர் பர்சனாலிட்டி. இங்கே உன் படிப்பு மேலே நீ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அது அவுட்புட்டை கொடுக்குமான்னு கேட்டால் தெரியாது, டவுட் தான். ஆனால் அதுக்கு முக்கியமான அடிப்படையான விஷயம் உன்னோட பர்சனாலிட்டி, உன்னோட பர்சனல் டெவலப்மெண்ட். இங்கே உங்ககிட்ட எவ்வளோ தான் நாலேஜ் இருக்கட்டும், எவ்வளோ தான் ஸ்கில் இருக்கட்டும், ஆனால் அதை வெளிப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட போதுமான அளவுக்கு திறமை இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உன்னோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, உன்னோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, உன்னோட ஆட்டிடியூடை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, உன்னோட பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. நீ இன்றைக்கி உன் மேலே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக டைம் செலவு பண்ணுற அப்படின்னா அது கண்டிப்பாக என்றைக்குமே வீண் போகாது. என்றைக்குமே அதுதான் பேசும். உன்னை ஒரு இன்டர்வியூவில் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ எப்படி ரிப்ளை பண்ணுறங்கிறத பொறுத்து தான், நீ என்ன படிச்சிருக்கங்கிறத பொறுத்து இல்லை, நீ எப்படி அதை ரிப்ளை பண்ணுற அதுதான் முக்கியம். ஸோ நாலேஜுங்கிறது செகண்டரி, ஆனால் கம்யூனிகேஷன் இஸ் அ பிரைமரி. கம்யூனிகேஷன் தான் முக்கியம். நீ கற்றுக்கிட்ட விஷயங்களை எப்படி மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்குற. ஒரு சிறந்த கம்யூனிகேட்டர் தான் ஒரு சிறந்த லீடராக இருக்க முடியும். ஒரு சிறந்த கம்யூனிகேட்டர் தான் சிறந்த டீச்சராக இருக்க முடியும், இன்ஜினியராக இருக்க முடியும், டாக்டராக இருக்க முடியும்.
ஏன்னா அப்போ தான் அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்ககிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுதான் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தும். இங்கே கம்யூனிகேஷனுங்கிறது நார்மலாக பேசுகிறது மட்டும் இல்லை. நீ எழுதுகிற இமெயிலாக இருக்கலாம், நீ எழுதுகிற புக்காக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இருந்து வெளியில் வர்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு வகையான கம்யூனிகேஷன் உங்களோட பாடி லாங்குவேஜில் இருந்து. ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயம் இவ்வளவு தான். இந்த 3 விஷயத்தை நல்லா மனசில் வச்சு ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் தான் என்றைக்குமே முக்கியம். அதை மனசில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்சனாலிட்டியை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.